Dear students, greetings to you all. உங்களை எல்லாரையும் மீண்டுமாக இந்த நியூட்ரிஷன் கிளாஸ்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, ஹெல்த்தியா நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம முடிச்சிட்டோம். அப்படிதானமா? என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் லெசன்ல? பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து அளவுகள், RDA, ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்சஸ். அது வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் நம்ம எவ்வளவு தேவை, எவ்வளவு ஊட்டச்சத்து சாப்பிடணும், அவங்களுடைய தேவை, அவங்களுடைய அளவு, ரெண்டுக்குள்ள வித்தியாசம். தேவைனா என்ன சொன்னேன் மிஸ்? என்ன சொன்ன தேவைனா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய எல்லா டே டு டே டெய்லி ஆக்டிவிட்டிஸை செய்யறதுக்கு தேவையான ஊட்டச்சத்து அதுதான். ஸோ எல்லா தேவைகளையும் மீட் பண்றதுக்கு நம்ம அளவுன்னு சொல்லி நம்ம RDA டேபிள் கொடுத்துருக்காங்கல்ல, ICMR, அது என்ன சொல்லி எதை குறிக்குது? நம்மளுடைய தேவைக்கு அது பிளஸ், அதாவது ஊட்டச்சத்து தேவைகள் பிளஸ் பாதுகாப்பு விளிம்பு அப்படின்னு கொடுத்துருக்கோம். பாதுகாப்பு வரம்பு, அதாவது சேஃப்டி மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் இப்போ ஒரு விட்டமின் C நம்மளுக்கு ஆக்சுவலாக தேவை எவ்வளவுனா 20 mg, அதில் 14 கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ப்ரிசர்வேஷன், குக்கிங் அப்போல்லாம் வந்து நிறைய லாஸ் இருக்கும், நியூட்ரியன்ஸ் லாஸ். அதுக்காக நம்மளுக்கு வந்து அதெல்லாம் கன்சிடர் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இப்படியா நம்ம வந்து எப்படி சமச்சீர் உணவு நம்ம வந்து எப்படி தயாரிக்கணும், அதாவது ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் நம்மளுக்கு வந்து எவ்வளவு தேவை, ஊட்டச்சத்து அளவுகள் எவ்வளவு தேவை, அந்த அளவுகளை மனதில் வச்சு அவங்களுக்கு எப்படி ஒரு நல்ல உணவு திட்டம் தயார் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கடந்த கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்படி நினைக்கிறீங்க? எப்போ ஸ்டார்ட் ஆகுது? பிறந்த உடனே ஸ்டார்ட் ஆகுதா? எப்போ? எஸ், வெரி குட். அவங்க அம்மாவுடைய வயசுல வரும்பொழுதே அது வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. அப்படிதானமா? அதாவது ஒரு லேடி, நம்ம ஒரு பெண் வந்து நான் கன்சீவ் ஆயிட்டேன், கர்ப்பமா இருக்கிறேன் அப்படின்னு எந்த நாள்ல உணர்றாங்களோ அப்போவே அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுது? ஸ்டார்ட் ஆயிடுது இல்லையா? அந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்து அது ஒரு ஓவம், நீங்க அதுல படிச்சிருப்பீங்க சுவாலஜில இல்லையா? இப்போ அது வந்து ஒரு ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகுதோ அந்த மினிட்ல இருந்தே ஒரு மேன் ஆர் உமன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகே, ஸோ இந்த கர்ப்ப காலம் அப்படிங்கிறது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன், எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது. அதனாலதான் நம்மளுடைய உலகத்துல வந்து எல்லா உயிரினங்களும், நாய், பூனை, மற்ற வைல்ட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஈவன் பிளான்ஸ், எல்லாத்துக்குமே அந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது உண்டு. ஸோ இந்த கர்ப்ப காலம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு அம்மாவால மட்டும்தான் ஒரு ஹெல்த்தியான ஒரு பேபியை என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் உள்ள எல்லா பெண்களும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தைகளை பெற்றெடுத்தாதான் வருங்கால இந்தியா வந்து ஒரு ஆரோக்கியமானதா இருக்கும் இல்லையா? ஸோ அதனாலதான் நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாடாகட்டும் இந்தியாவாகட்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து நிறைய ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படும். ஸோ இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை எப்படி தவிர்க்கணும், என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அவங்களுக்கு கொடுக்கணும், நம்மளுடைய டேபிள்ல நீங்க அழகா பார்த்திருப்பீங்க, பிளஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது செடென்டரி ஒர்க்கர், லகுவான வேலை செய்கிறவர், தென் சராசரி வேலை செய்கிறவர், கடினமான வேலை செய்கிறவங்கன்னு சொல்லிட்டு பெண்களுக்காக பெண்கள் ஆண்கள் 3 கேட்டகரியா பிரிச்சிருப்போம். அதுல பெண்கள்ல வந்து கர்ப்பிணி பெண்ணுனா என்ன செஞ்சிருப்பாங்க, சராசரி இப்போ லகுவான வேலை செய்யற ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு கலோரிகள் தேவை? 1900 கிலோ கலோரிகள் தேவை. அது கூட என்ன சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் 6 monthsல அவங்களுக்கு எவ்வளவு பிளஸ் 350 போட்டிருப்பாங்க கலோரிகள் தேவை அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பாலூட்டும் தாய்மாருக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்படிதானே? ஸோ இந்த கர்ப்ப காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காலம். ஓகே, ஸோ இந்த கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய என்னென்ன உடலியல் மாற்றங்கள் ஏற்படுது அதெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து அளவுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். தென் அவங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், என்னென்ன உடல் உபாதைகள் அவங்களுக்கு வந்து வருது, அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுனால அவங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அவங்க ஊட்டச்சத்து தேவைகள், அப்புறம் இந்த கர்ப்ப காலங்கள்ல நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் அவங்களுக்கு வரும். ஸோ என்ன மாதிரியான டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கு, உணவு ஊட்டம்
குறைபாடு வந்து என்னெல்லாம் வரும், அந்த உணவு ஊட்ட குறைபாடு நம்ம வந்து என்ன செய்யலாம், எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம். தென் டெலிவரிக்கு அப்புறம் பாலூட்டும் காலம், லாக்டேட்டிங் மதர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாக்டேட்டிங் பீரியட்ல அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து அளவுகள் எவ்வளோ, இந்த லாக்டேட்டிங் பீரியட்ல பால் கொடுக்கும் தாய்மாருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவங்களுடைய ஹெல்த் எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு இந்த கிளாஸ்ல வந்து தெரியும் இல்லையா. ஸோ இந்த கர்ப்ப காலம் பாலூட்டும் காலம் அப்படிங்கிறது வந்து எல்லா பெண்களுக்கும் உள்ள ஒரு ஸ்பெஷல் பீரியட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீரியட் ஆல்சோ. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கர்ப்பத்திற்கு முன்னாடியே வந்து ஒரு பெண் வந்து கண்டிப்பா நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த பெண்ணா இருக்கணும், நல்ல ஹெல்தி பேபியா இருக்கணும், சாரி ஹெல்தி உமனா இருக்கணும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசாங்கம் என்ன செய்யறாங்க, அழகா அயன் டேப்லெட், ஃபோலிக் ஆசிட், கால்சியம் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அது கூட நிறைய பேர் என்ன செய்றீங்க, சாப்பிட மாட்டீங்க, பேக்ல போடுறீங்க, செடியில போடுறேன்லாம் சொல்றீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒழுங்கா சாப்பிடணும். ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை கொண்டுதான் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து பள்ளி பெண் குழந்தைகளுக்கும் என்ன செய்யறாங்க, இந்த டேப்லெட்ஸை கொடுத்து அவங்கள ஹெல்த்தியா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி செய்யறாங்க. அதோட தவிர நம்மளுக்கு வந்து நீங்க நியூட்ரிஷன் படிக்கிறதுனால நியூட்ரிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோர் கிஃப்டட். யூ ஆல் நோ என்னென்ன சாப்பிடணும் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது, அப்படிதானமா. ஸோ இந்த கர்ப்ப காலத்தின் போது என்னென்ன உடலியல் மாற்றங்கள் நம்மளுக்கு வந்து ஏற்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ என்ன இந்த கர்ப்ப காலம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நாட்கள் கொண்ட, அப்படி யூஸ்வலா நம்ம சொல்லுவோம் 10 மாசம் உன சுமந்து பெத்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆனா 36 9 மாதங்கள் அடையும் போது அந்த பேபி வந்து பிறக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த பெண்ணினுடைய பிளாஸ்மா அடர்த்தியினுடைய அளவு வந்து சராசரியா எவ்வளவு கூடுது அப்படின்னு சொன்னா 2600 மில்லி லிட்டர் வந்து கூடும். அதாவது அவங்க கருவுறும் போது இருந்ததை விட இந்த அடர்த்தி வந்து எவ்வளவு அதிகரிக்குது அப்படின்னு சொன்னா 50% வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனாலதான் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம், கண்டிப்பா அவங்க வந்து அயன் ரிச் ஃபுட்ஸ், ஒரு பெண் கருவுற்ற நாள்ல இருந்து என்ன செஞ்சிருவாங்க, இப்போ கவர்மெண்ட்லயும் பிஹெச்சிலாம் போனா உடனே ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு ரெகுலரா அயன், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ், கால்சியம் டேப்லெட்ஸ் இது எல்லாம் கொடுப்பாங்க. தென் பிளஸ் என்ன செய்வாங்க, ஒரு பேஸ்கெட் நிறைய நல்லா ஹனி, டேட்ஸ், சத்து மாவு அடங்கிய ஒரு பெரிய பேஸ்கெட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அதில் எல்லாமே சாப்பிட்டு அந்த பெண்கள் வந்து நல்லா திடகாத்திரமா இருக்கணும், நல்ல ஒரு பேபியை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ கர்ப்ப காலத்துல என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது இரத்தத்தினுடைய அடர்த்தி வந்து ரொம்ப கூடுது. அதாவது அந்த 34 வாரத்துல 2400 மில்லி லிட்டர் அளவா அது கூடுது. ஸோ இப்படி இரத்தத்தினுடைய அடர்த்தி அளவு வந்து கூடுறதுனால கிளாமர் வடிகட்டும் விகிதமும் வந்து கூடுது. ஸோ நிறைய நியூட்ரியன்ஸ் என்ன ஆயிடுதுன்னா யூரின்ல கீழே வெளியில ஏறுது. ஸோ அந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களா காணப்பட வந்து ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுது. அதே போல அவங்களுக்கு வந்து எடை ஏற்றம், அதாவது சில வெயிட் போடும். இந்த காரணங்கள் தான் அவங்களுக்கு நிறைய யூரின் அவுட்புட் போய் சில ஊட்டச்சத்துக்கள் அவங்களுக்கு வந்து சிறுநீர்ல வெளியேறதுனால உப்பு சத்தும் வெளியேறும். ஸோ அவங்களுக்கு அந்த பிரெக்னன்சி அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த உப்பு சுவை, அதாவது மாங்காயில் உப்பு போட்டு பிக்கிள், ஊறுகாய் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டமா இருக்கும். உப்பு சுவை அவங்களுக்கு வந்து தேவை அப்படிங்கிறது வந்து இதுவும் ஒரு காரணம். ஓகே, அதே போல கிராஜுவலா நீங்க பார்த்துருப்பீங்க 1 2 ஒரு 3 மாதங்கள்லாம் அவங்களுக்கு வந்து எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாது. 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வயிறெல்லாம் அந்த சிசுனுடைய வளர்ச்சி வர நம்மளுக்கு வந்து அந்த கர்ப்பிணி பெண்களோட வயிறும் வந்து என்ன ஆகும், பெருசாகும் இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜ்ல ஒரு 7 months 8 months எல்லாம் வரும்போது சிறுநீர் வெளியேறுவது கடினமாகிறதுனால கால்கள் வந்து வீங்க ஆரம்பிக்கும். சிலருக்கு அந்த உப்பு சுவையினால வந்து உப்பு சத்து இருக்கிறதுனால கால்களும் வீங்க ஆரம்பிக்குது.
ஓகே. அதே போல அந்த யுட்ரஸினுடைய கர்ப்பப்பை அந்த பெருசாகிறதுனால, குழந்தை வளர்றதுனால அந்த அவங்களுக்கு அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ல அந்த குடல் வாயில போய் அழுத்துறதுனால நெஞ்சு கரிப்பு, சாப்பிட முடியாது, அந்த மாதிரியான சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இருக்குது. இந்த ப்ரொஜெஸ்ட்ரானுடைய அளவும் வந்து அதிகரிக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த கர்ப்ப பைகள் மற்ற உடம்புலோட எல்லாமே வந்து ரிலாக்ஸேஷன் ஆகி அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை விரிஞ்சு கொடுக்கும். ஓகே, அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அவங்களுக்கு ஏற்படுறதுனால தான். ஸோ இந்த கர்ப்ப காலத்தினுடைய வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜனுடைய அளவும் வந்து அதிகரிக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து கைனகாய்டு கொழுப்பு வகை அந்த ஊடுருவுறதும் வந்து இதில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த கர்ப்ப காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நஞ்சு கொடி அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்னது, அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த நஞ்சு கொடியில தான் என்ன அப்படின்னு சொன்னா கருவினுடைய வளர்ச்சி மற்றும் அந்த மற்ற டெவலப்மெண்ட்ஸ், அதாவது க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது இதுதான் இல்லையா. ஸோ இதுல இது வந்து என்ன ஆகுது, இந்த பிளாசண்டா வந்து ஒரு தாய் மற்றும் கருவிற்கு இடையேயான ஒரு பிரிட்ஜ் மாதிரி. அதாவது அம்மா கிட்ட இருந்து எல்லா நியூட்ரியன்ஸ் பிளஸ் ஆக்சிஜன் பிளட் எல்லாம் கொண்டு போறது எதுதான், இந்த பிளாசண்டா. த்ரூ பிளாசண்டா தான் அவங்க வந்து எல்லாமே ஆக்சிஜன் எல்லாமே அவங்களுக்கு வந்து போறாங்க. அதே மாதிரி குழந்தை கிட்ட இருந்து கழிவு பொருட்களும் வர்றதும் வந்து அது பிரீத் இன் பண்ணிட்டு பிரீத் அவுட் பண்றது, இது எல்லாமே த்ரூ பிளாசண்டா தான் நடக்குது. ஓகே, இந்த கர்ப்ப காலத்துல வந்து கண்டிப்பா உடல் இந்த எடை ஏற்றம் வந்து இருக்கணும். நார்மலா அவங்க இருக்கிறத விட அந்த கர்ப்ப காலம் முழுவதும் அந்த 9 மாதங்கள் முடிவடைகிற அந்த 36 மாதங்கள் வாரங்கள் ஆனதுக்கு அப்புறம் அவங்க இந்த கர்ப்பிணி பெண்ணோடைய உடல் எடை வந்து 11 முதல் 13 கிலோ உடல் எடை வந்து கண்டிப்பா கூடியிருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் முதல் 3 மாதங்கள்ல வந்து 900 to 1800 கிராம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து கூடியிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு வந்து 450 கிராம்ஸ் அவங்களுக்கு வந்து வெயிட் வந்து அவங்களுக்கு கூடும். ஓகே, ஸோ அவங்க ஹைட்டு அந்த டைம்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்லா சப்பியா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இது வந்து அந்த குழந்தையினுடைய எல்லா வளர்ச்சிகள், பிளாசண்டா மற்றும் நச்சு கொடி, அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட், இதோட எல்லா வெயிட், பேபியோட வெயிட் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து அந்த கர்ப்பையானது வந்து இருக்கிற ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், நார்மலாக இருக்கிறத விடவும் 500 டைம்ஸ் வந்து அது என்ன ஆகுதான், பெருசாகுதான். ஓகே, ஸோ இப்படி அதாவது கர்ப்ப பையனுடைய சைஸ் வந்து அந்த 500 டைம்ஸ் வந்து பெருசாகுது. ஓகே, இதுல வந்து நம்மளுக்கு வந்து இந்த கர்ப்ப காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கருவினுடைய வளர்ச்சி, அம்னியாட்டிக் நஞ்சு கொடி மற்றும் அம்னியாட்டிக் ஃப்ளூயிடுடைய அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னா அம்னியாட்டிக் திரவம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, அதோடைய கண்டென்ட். அதே மாதிரி தாயின் திசு மற்றும் ரத்தம், அப்புறம் மற்ற அப்படி எல்லா எடையும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஆகும்னு சொல்லியிருக்கோம், 11 to 13 kg. அதாவது பேபி மட்டும் 11 kg அப்படின்னு கிடையாது, அதுல பேபி வந்து எவ்வளவு இருக்கும், ஒரு 3 kg இருக்கும். அப்புறம் மற்ற அம்னியாட்டிக் ஃப்ளூயிட், நச்சு கொடி இதெல்லாம் ஒரு 1.5 கிலோ அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற தாயினுடைய திசு மற்ற ரத்தங்கள் வந்து ஒரு 7 கிலோ இருக்கும். அப்புறம் அதனால மொத்த எடை வந்து பாத்தீங்கன்னா 11.5 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கர்ப்ப காலங்கள்ல நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு என்ன ஆயிடுதுன்னு சொன்னா ஊட்டச்சத்து குறைபாடு காணப்படுது. ஓகே, ஸோ ஏன் ஊட்டம், அதாவது குறைவான சாப்பாடு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து தாயினுடைய கன்சம்ஷன் உட்கொள்ற அளவு வந்து குறைவுபடுது. ஸோ அதாவது இயலாமையே கூட இருக்கலாம், மேபி புவரா இருக்கலாம், சாப்பாடு கிடைக்காம இருக்கலாம், இல்ல சாப்பிட முடியாம இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன். ஓகே, ஊட்டக்குறைவு ஏற்படுது. அதனால என்ன ஆகுதுன்னா ரத்தத்தினுடைய அடர்த்தி அளவு வந்து குறைஞ்சிருது. ஸோ அப்படி அடர்த்தி குறைகிறதுனால அவங்களுக்கு வந்து போதிய உணவு இல்லாம அந்த கருவினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது. ஸோ குறைவான ரத்தம் மற்றும் ஊட்டச்சத்து குழந்தைக்கு போறதுனால
குழந்தையினுடைய வளர்ச்சி நிறைய பாதிக்கப்படுது. ஓகே, அதே போல தொப்புள் கொடியினுடைய அளவும் குறைஞ்சிருது, ஊட்டச்சத்து பரிமாற்றம் செய்யப்படுறதுல குறைவாகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்தியான பேபியை அவங்களால டெலிவர் பண்ண முடியாம போயிடும். ஓகே, ஸோ இந்த குறை ஊட்டம், இதை வந்து நம்ம குறை ஊட்டத்தினால ஏற்படக்கூடிய தாய்க்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னலாம், விளைவுகள் என்னலாம் அப்படின்னு சொன்னா, முதலாவது தாயினுடைய உடல் எடை வந்து குறைவா இருக்குது. அதாவது ஒவ்வொரு நம்ம புக்ல வந்து அழகா கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு மாதமும் அந்த பேபியோட வளர்ச்சி வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சில நேரங்கள்ல தாய்க்கு மரணம் கூட ஏற்படலாம். அதாவது ஊட்டச்சத்து குறைபாட்டினால அவங்களால வந்து ரத்தம் இல்லாம போகுது. ஸோ டெலிவரி நேரங்கள்ல வந்து பிரசவிக்கக்கூடிய நேரங்கள்ல அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் பிளட் வந்து தேவைப்படும், பிளட் லாஸ் நிறைய ஆகும். ஸோ அதெல்லாம் இல்லாம தாய்க்கு மரணம் ஏற்படலாம், குழந்தைக்கு சிசுவுக்கு மரணம் ஏற்படலாம், இல்லைன்னா மற்ற பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா நல்ல சாப்பாடு சாப்பிடணும். ஓகே, அதே போல நச்சுக்கொல்லினுடைய பணி என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், தாய்கிட்ட இருந்து எல்லா ஊட்டச்சத்துக்கள், ஆக்சிஜன் எல்லாத்தையும் கொடுக்கறது என்னது பிளாசென்டா, த்ரூ பிளாசென்டா. ஸோ இந்த அதனுடைய வேலையில வந்து பாதிப்பு ஏற்படுது. ஓகே, ஸோ அந்த தாய் எப்படி ஒரு நல்ல ஊட்டச்சத்து சாப்பிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பேபியோட வளர்ச்சி வந்து நச்சுக்கொடியோட வளர்ச்சி இருக்கும். அப்போதான் அந்த பேபியோட வளர்ச்சியும் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருவில் அந்த பிறவி குறைபாடு குறைந்த நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைவுனால, இப்போ விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியா இருந்ததுன்னா பிறக்கும் போதே அந்த பேபிக்கு கண்களில் குறைபாடுகளாக இருக்கலாம். விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி டிசீசஸ், செரப்தால்மியா, அப்படி நிறைய டிசீசஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. செராக்சிஸ் அது எல்லாமே வரும். ஓகே, அதே போல மூளை வளர்ச்சியில வந்து தடைப்படலாம். ஓகே, ஸோ எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே வந்து பேபிக்கு வந்து இதாக இருக்கும். மூளை வளர்ச்சி, படிப்பதில் அந்த அறிவு வளர்ச்சி, இது எல்லாமே குறைவாக ஏற்படும். அதனால தான் ஜிங்க், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் சி, கால்சியம், அயன், இது எல்லாம் நிறைந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை வந்து நம்ம வந்து உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, எல்லாத்துக்குமே சொல்றாங்க. இதே மாதிரி கர்ப்ப காலத்துல எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, சக்தி நான் ஆல்ரெடி சொன்னேன், லகுவான வேலை செய்யறவங்களுக்கு, சராசரி வேலை செய்யறவங்களுக்கு, அதிக வேலை செய்யறவங்களுக்கு எல்லாத்துக்குமே +350 கலோரிஸ் வந்து கண்டிப்பா வேணும். புரதம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்மளுக்கு நார்மலா வந்து 1 கிலோ உடல் எடைனா 1 கிராம் நம்ம வந்து புரதம் எடுப்போம். ஆனா இதுல வந்து 82.2 கிராம் புரதம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு தேவைப்படுது. கொழுப்பு 30 கிராம். அதே மாதிரி கால்சியம் வந்து நார்மலா நம்மளுக்கு வந்து நார்மல் விமனுக்கு வந்து 600 mg தான். ஆனா ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து 1200 mg வந்து தேவைப்படுது. இரும்பு அயன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா உள்ளவங்களுக்கு வந்து 21 mg போதும். ஆனா அதே இது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து 35 கிராம்ஸ் வந்து தேவைப்படுது. விட்டமின் ஏயும் அதே மாதிரி ரெட்டினால் நம்மளுக்கு நார்மலா 600, அவங்களுக்கு வந்து 800. ஓகே, கரோட்டின், பீட்டா கரோட்டின் பாக்குறப்போ நம்மளுக்கு நார்மலா 4800 வேணும். ஆனா அவங்களுக்கு வந்து 6400 தேவைப்படுது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எல்லா ஊட்டச்சத்துக்களும், அதாவது பேபியோட அந்த ஃபீச்சர்ஸோட கருவினுடைய வளர்ச்சிக்கும் சேர்த்து அவங்களுக்கு வந்து எல்லா ஊட்டச்சத்துக்களும் அதிகமா தேவைப்படுது. விசேஷமா கால்சியம், ஏன்னா அவங்களுடைய கால்சியம் தேவை வந்து அதனாலதான் டபுள் ஆகுது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆயிடும், அதே போல நாட் ஓன்லி கருவுக்கு மட்டும் கிடையாது, அவங்க அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம், பிரசவத்திற்கு அப்புறம் தேவையான பால் ஊட்டுவதற்கு தேவையான சத்துக்களுக்கும் இது வந்து தேவைப்படுறதுனால அவங்க வந்து அடிஷ்னலா கொடுக்கணும். ஓகே, ஸோ அந்த அயன் நம்ம இரும்பு சத்து பார்க்குறப்போ நார்மலா உள்ளவங்களோடவும் நம்மள வந்து 21-35 அதிகமா தேவை அப்படின்னு பார்க்குறோம். இதுல வந்து நச்சுக்கொடி வளர்றதுக்கு அந்த பிளாசண்டா, தென் டெலிவரி நேரத்துல உள்ள பிளட் லாஸ், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி, பிளஸ் கருவுக்கு தேவையானது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு 35
மில்லிகிராம் வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே போல் நம்மளுக்கு வந்து என்னென்ன ஊட்டச்சத்துக்கள், அதாவது நான் இப்போ உங்களுக்கு போடுறேன் உயிர்ச்சத்து ஏ நிறைந்த உணவு சத்துக்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும்னு நினைக்கிறேன். ஆல் எல்லோ அண்ட் ஆரஞ்ச் கலர், டார்க் கிரீன் கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே என்னமா இருக்கு? உயிர்ச்சத்து ஏ. உயிர்ச்சத்து ஏ எதுக்கு நல்லது? கண்ணுக்கு. ஸோ தாய்க்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, பேபிக்கும் எந்த பாதிப்பும், கருவுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுனால உயிர்ச்சத்து ஏ பிச்சா கரெக்ஷன் 2 எடுக்கணும். ஸோ நல்லா என்னது ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய என்ன கேரட் இல்லையா, கீரை, கரும் பச்சை கீரை வகைகள், எல்லா கீரை வகைகளும் டெய்லி கண்டிப்பா கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு நார்மலா நம்மளுக்கு வந்து 12 இருக்கணும், 12+ இருக்கணும். ஆனா அவங்களுக்கு வந்து ஹெச்பி வந்து 13+ இருக்கணும் கண்டிப்பா. ஓகே, அதாவது பசலை கீரை, பருப்பு, அப்புறம் எல்லா புளிப்பு சுவை உள்ள விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா இரும்பு சத்து நம்மளுக்கு உடம்புல உறிஞ்சப்படணும் அப்படின்னு சொன்னா என்ன தேவைமா? உயிர்ச்சத்து சி நிறைந்த உணவுப் பொருட்கள், விட்டமின் சி கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி இரும்பு சத்து உறிஞ்சப்படணும், கால்சியமும் நம்மளுக்கு வந்து தேவை. கால்சியம் உறிஞ்சப்படணும் அப்படின்னு சொன்னா பாஸ்பரஸ் வேணும், விட்டமின் D3 வேணும். இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய விட்டமின் D3 டெஃபிஷியன்சி பிளஸ் கால்சியம் டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி அனீமியா, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி பர்னிஷியஸ் அனீமியா, இது எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஊட்டச்சத்தை நம்ம வந்து மருந்தை கொடுத்து சரி பண்ணணும்னு கிடையாது. நம்மளுடைய மெயின் எய்ம் ஃபோக்கஸ் என்னதான்? ஊட்டச்சத்துல தான், அதாவது ஃபுட்டில் தான். த்ரூ ஃபுட்டு அவங்களுக்கு வந்து அவங்கள ஹெல்த்தியாக ஆக்கிடணும் அப்படிங்கிறதா. ஸோ தினமும் கீரை வகைகள், வாழைப்பழம், சிகப்பு குடமிளகா, பச்சை ஃப்ரூட், இது எல்லாமே கொடுக்கணும். விட்டமின் டி நம்மளுக்கு தேவைங்கிறதா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சன்ஷைன் விட்டமின் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ சன்லைட், ஏர்லி மார்னிங் சன்லைட், ஈவினிங் சன்லைட்ல நின்று அவங்க வந்து வாக்கிங்லாம் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து விட்டமின் D3 டெஃபிஷியன்சியும் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அதனால அதே போல் நான் சொன்ன இடையில விட்டமின் B12வும் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேவை. மற்ற உயிர்ச்சத்துக்களான தயமின், ரைபோஃப்ளாவின், நயாசின், பைரிடாக்சின், இதுகளும் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கர்ப்ப காலத்துக்கு மட்டுமல்ல பாலூட்டும் காலத்திற்கும் சேர்த்து அவங்களுக்கு தேவையா இருக்குது. ஃபோலிக் ஆசிட் கண்டிப்பாக வேணும். குழந்தையினுடைய அந்த கருவினுடைய மூளை வளர்ச்சிக்கு ஃபோலிக் அமிலம் மற்றும் ஜிங்க் அதெல்லாம் வந்து ரொம்ப தேவை. ஓகே, ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. பொதுவாக நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் இதில் பார்த்தோம், உணவு வழிகாட்டி பார்த்துருக்கீங்க, உணவு பிரமிடு பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த உணவு பிரமிடு, உணவு தொகுதி தெரியும் நம்மளுக்கு. பேசிக் 4 ஃபுட் குரூப்ஸ், அந்த பேசிக் 4 ஃபுட் குரூப்ஸை நம்ம வந்து மனதில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிளான் பண்ணணும். ஸோ சீரியல்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், மீட், நம்மளுக்கு வந்து ஆயில் அண்ட் மற்றது வந்து வனஸ்பதி, அந்த ப்ராசஸ் ஃபுட்ஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சமாக எடுக்கணும். அந்த கோன் ஃபுட் பிரமிட் இருக்கும்ல, அதுபடி நம்மளுக்கு வந்து நல்ல உணவுகளை கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ஒரு பேபியை வந்து அவங்க பெற்றெடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த உணவூட்டம் சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்ல ஏர்லி மந்த்ஸில் நாசியான்னு சொல்லுவோம், குமட்டுதல் மற்றும் வாந்தி அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நெஞ்செரிச்சல் இருக்குன்னு சொன்னேன். அது ஏன் இருக்குதுன்னு சொன்னேன், அந்த கர்ப்பப்பை வந்து அந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ல அந்த குடல் வாயோட அவங்களுக்கு வந்து அதை அழுத்துறப்போ அவங்களுக்கு ஏற்படுது. ஓகே, அதே போல் மலச்சிக்கல் அவங்களுக்கு அதனால தான் நிறைய தண்ணீர் குடிக்கணும். அதே போல் நார்ச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்களையும் நிறையா அவங்க எடுத்துக்கொள்ளும் போது அலந்து ஏற்படும். அதே மாதிரி உப்புச்சத்து கூடுறதுனால அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், நீர் கோவை, அதாவது எடிமான்னு சொல்லுவோம், கை கால்கள் வீங்கும், அந்த மாதிரியும் அவங்களுக்கு இருக்கும். அப்புறம் பிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்களுக்கு வாய்க்கு வந்து என்னெல்லாம் செங்கல், சாந்து, கறி, மண், அப்புறம் மாங்காய், இப்படி ஏதாவது, அதாவது மாங்காய் கூட நம்ம வந்து எடிபிள் ஃபுட்டு, சாப்பிட நான் எடிபிள் திங்ஸ் லைக் சாப்பிடக்கூடாத மண், சாக்கட்டி, இப்படி ஏதாவது எடுத்து சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம வந்து பிக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து 2 மார்க்குக்கு உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்களா, வாட் இஸ் பிக்கா, பிக்கா என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து உணவு அல்லாத மற்ற பொருட்களை சாப்பிடணும் அப்படின்னு தோணி அதை சாப்பிட்றது தான் பிக்கா. ஓகே, அதில் கர்ப்ப காலங்களில் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், மதுபானம், ஸ்மோக்கிங்,
மற்ற மருந்து வகைகள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கண்டதை அவிச்சு குடிக்கிறது, அப்புறம் இங்கிலீஷ் மெடிசின்ஸ் சாப்பிட்றது, சிலர் வந்து குழந்தை நல்லா ஆயிடும் இப்படி ஆயிடும்னு சொல்லி அந்த மருந்து சாப்பிட்டா கலர் ஆகும் அப்படிலாம் சொல்லி தவறான மூட பழக்க வழக்கங்கள்ல வந்து அவங்க செய்யறது, தடை செய்யப்பட்ட போதிய மருந்து வகைகளை அவங்க சிலர் எடுக்கிறது, புகையிலை வகைகளை பயன்படுத்துறது, நிறைய காஃபி டீ உட்கொள்றது, அதெல்லாம் பிளஸ் அவங்க புகையிலை பயன்படுத்துறாங்களோ இல்லையோ பக்கத்துல இருக்கிறவங்களும் அந்த பாசிவ் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க இருக்கிற இடங்கள்லையுமே யாருமே இது பயன்படுத்தாம இருக்கு பயன்படுத்தாம இருக்கணும். ஓகே, ஸோ இந்த டைம்ல வந்து ஐயோ நான் குண்டாயிட்டேன்னு சொல்லிட்டு எடை குறைப்புக்கான எந்த மெஷர்ஸும் அவங்க வந்து எடுக்கக்கூடாது. அதே போல ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இந்த மாதிரி எதையுமே அவங்க வந்து யூஸ் பண்ண கூடாது. ஓகே, இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுத்து ஒரு ஆரோக்கியமான இந்தியாவை, வளமுள்ள இந்தியாவை கண்டிப்பா கொண்டு வரலாம். ஏன்னா நல்ல எல்லாம் பிறக்கிற பிள்ளைங்களாம் நல்ல பிரில்லியன்டா ரொம்ப ஹெல்த்தியா இருந்தது அப்படின்னு சொன்னா வர்ற நம்ம நினைச்சு பாருங்க, எல்லாரும் பயங்கர அறிவா இருந்தாங்கன்னா என்னென்ன நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் போடலாம், திட்டங்கள் போடலாம், வேலை வாய்ப்பு அப்படி ஒரு பிரைட் ஆயிடும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட இந்தியாவை கொடுக்கறதுக்கு இந்த கர்ப்ப காலம் மிகவும் முக்கியமான ஒரு காலமாக கருதப்படுகிறது. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கேர்ள்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, நம்ம ஒரு நாள் கூகுள் மீட்ல டிஸ்கஸ் பண்ணி அதை கிளாரிஃபை பண்றேன். ஓகே, தேங்க்யூ.